ஹலோ எவ்ரி ஒன். இந்த வீடியோவில் நம்ம யூனிட் 6ல் ஆங்கிலேயருக்கு தொடக்க கால ஆங்கிலேயருக்கு எதிரான தமிழ்நாட்டில் கிளர்ச்சிகள்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் வரும். அந்த டாப்பிக்கில் இந்த பாளையக்காரர்களுக்கு அப்படி தான் யார் யார் வருவாங்க சொல்லிட்டு பார்த்தோம்னா, நம்ம பூலித்தேவன், கட்டபொம்மன், தீரன் சின்னமலை, மருது சகோதரர்கள் இவங்களாம் வருவாங்க. ஸோ இவங்க எல்லாருமே ஒரு ஏரியாவை ஆட்சி செய்த பாளையக்காரர்கள். ஸோ அதனால தான் ஜென்ரலாக இந்த பாளையக்காரர்களை பற்றி படிச்சுட்டு அடுத்தடுத்த கிளாஸில் அவங்கள பற்றி பார்ப்போம். ஸோ நம்ம லாஸ்ட் கிளாஸில் இந்த யூனிட் 6 ஓரளவுக்கு டீகோட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த டீகோட் பண்ணி பார்க்கும்பொழுது இந்த ஏரியாவை தான் முக்கியமான ஏரியாவாக இருக்குது. ஸோ பாளையக்காரர்கள் அதுலேருந்து 2-3 மார்க் எடுத்துன்றாங்க. உங்களுக்கு ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். இந்த தமிழ்நாட்டோட வரலாறும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதனால் இந்த டாப்பிக்கை முதல்ல கொண்டு வந்துருக்கோம். ரைட்டுங்களா? ஃபஸ்ட்டு இந்த பாளையக்காரர்கள்லாம் யாருன்னு தெரிஞ்சுக்கலாம். இது எப்படி உருவாக்கினாங்க, இந்த முறையை உருவாக்கினது யார், அது உருவாக்கினதால இந்த தமிழ்நாட்டுக்கு நன்மை ஏற்பட்டுதா கெட்டது ஏற்பட்டுதான்னு சொல்லிட்டு அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் இந்த கிளாஸு. ஸோ இந்த மொத்தமாக ஒரு 20 பாயிண்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த 20 பாயிண்ட்டில் பார்த்தோம்னா கண்டிப்பாக ஸ்டாட்ஸ் கொஞ்சம் இருக்கும், கொஞ்சம் எஸ்டிமேட் தான் இருக்கும், ஈஸியாக இருக்கும். கொஷின்ஸும் கேட்டுட்ருக்காங்க இந்த ஏரியாவிலேருந்து. எப்பயுமே இந்த யூனிட் 6ல் பார்த்தோம்னா கொஷின் கொடுத்துட்டு ஆன்சரை சிங்கிள் லைனில் கேட்க மாட்டாங்க. இப்போ கொஷின் பேட்டர்னே மாறிடுச்சு. ஒரு 4 கூற்று கொடுத்துட்றாங்க. 4 லைன் கொடுத்துட்டு ஆப்ஷன் ஏ என்னென்னு கொடுக்குறாங்கன்னா, முதல் 2 கூற்று சரி, அடுத்த 2 கூற்றுன்னு தவறு. 2வது ஆப்ஷனு 1வது கூற்று 3வது கூற்றுன்னு சரி, 2வது கூற்று 4வது கூற்றுன்னு தவறு. 3வது பார்த்தோம்னா 3 கூற்றுமே சரி, 1 கூற்று தவறு. இது போல தான் கொடுக்குறான். அதனால் நீங்கள் பேராகிராஃப் தான் படித்து அதை புரிஞ்சு அதுக்கப்புறம் தான் டிக் பண்ணுற மாதிரி இருக்குது. எதுக்கு? குரூப் 4 எக்ஸாமுக்கு தான் ஒன்றும் சொல்ல போனால் கஷ்டமாக கேட்குறாங்க. அதனால் நம்ம இந்த ஸ்டாட்ஸை புரிஞ்சிக்கணும். அதே போல் அதில் கொடுத்துருக்க லைன்ஸையும் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒன்றுக்கு ஒரு லைனுமே இன்டர்லீக்கான லைனு. ஸோ இந்த லைன் இதெல்லாம் கேட்க மாட்டாங்க அப்படின்னு மட்டும் என்னைக்குமே முடிவு பண்ணுறக்கூடாது. ஸோ இந்த சோர்ஸ் நான் எதுலேருந்து எடுத்திருக்கேன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 8th புக்கில் இருக்கும். ரைட்டுங்களா? 8th புக்கில் இருக்கும். 11th புக்கில் எடுத்திருக்கேன். அப்புறம் தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுத்துருக்கோம், மெட்டீரியல் கொடுத்துருக்கோம், அதுலேருந்து எடுத்திருக்கேன். ப்ளஸ் தற்கால தமிழ்நாட்டு வரலாறு கா வெங்கடேசன் சார் அவர் புக்கிலேருந்து எடுத்திருக்கேன். ஸோ தொகுத்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஒரு மிஞ்சி போனால் ஒரு 10 நிமிஷம் தான் வரும். ஸோ இந்த நோட்ஸை நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன் முடிஞ்சால். ரைட்டுங்களா? ஃபஸ்ட்டு இந்த பாளையக்காரர்கள் போயிடலாம். பாளையக்காரர்கள் ஃபஸ்ட்டு இந்த பாளையக்காரர்கள் சொல்லுக்கு டெஃபினேஷனை கொடுக்குறாங்க. பாளையம்னா என்ன, பாளையக்காரர்கள் என்னன்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்தோம்னா, பாளையம் என்ற சொல் ஒரு பகுதியையோ ஒரு இராணுவ முகாமையோ அல்லது ஒரு சிற்றரசையோ குறிக்கும் சொல். அதாவது இந்த இராணுவம்னா அந்த காலத்தில் பார்த்தோம்னா குதிரை வச்சுருப்பாங்க. ஏன்னா இப்போலாம் டெல்லி சுல்தான்லாம் வந்துட்டுருப்பாங்க, முகலாயர்லாம் வந்துட்டுருப்பாங்க. அப்போ குதிரையை கொண்டு வந்துட்டுருப்பாங்க. குதிரையை வச்சு என்ன பண்ணுவாங்க, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போர் செய்கிறதுக்கு போவாங்க. போர் எதுக்காக செய்வாங்கன்னா, நாடு பிடிக்கிறதுங்க. அப்போ மெயின் பாயிண்ட்டு நாடு பிடிக்கணும், செல்வத்தை பிடிக்கணுன்றதுக்காக தான். ஸோ அதான் சொல்கிறாங்க, ஒரு இராணுவ முகாமையோ ஒரு பகுதியையோ அல்லது ஒரு சிற்றரசையோ குறிக்கும் சொல். அப்போ பேரரசை குறிக்காது, சிற்றரசை தான் குறிக்குது. ஒரு சிறிய இடங்குது, அதை ஆட்சி செய்கிற தலைவர் பேர் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், பாளையக்காரர்கள்னு சொல்லுவோம். ஸோ அந்த இடம் பாளையம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ கூட நிறைய நம்ம சைடு ஊர் பேர்லாம் பார்த்தோம்னா நிறைய பாளையம்ன்றது முடியும். ஸோ அந்த இடம்லாம் ஆதி காலத்தில் இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது. இது போல் இடமா இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது. அடுத்தது செகண்ட் பாயிண்ட்டு, ஆங்கிலேயர்கள் பாளையக்காரர்களை போலிக்காரர்கள் என்று அழைத்தனர். ஸோ ஆங்கிலேயர்கள் எப்படி நம்மளை தமிழ் ஆளுங்களை கூப்பிட்றாங்கன்னா, இந்த பாளையக்காரர்களை நம்ம தமிழ் ஸ்டைலில் நம்ம பாளையக்காரர்கள்னு சொல்லுவோம். அவன் இங்கிலீஷ் ஸ்லாங்கில் என்ன சொல்லுவான், போலிக்கார்னு அப்படின்னு சொல்லியிருக்கான். ஸோ இதுவே முக்கியமான பாயிண்ட்டு. அடுத்தது, இந்த பாளையக்கார முறையை இன்ட்ரடியூஸ் பண்ணது யார் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்டோம்னா அதுதான் வாரங்களை ஆண்ட. ஸோ வாரங்களே எங்கே இருக்குன்னு தெரியும், ஹிஸ்ட்ரி நம்ம படிச்சிருப்போம். அதில் வாரங்களை ஆண்ட காக்கத்திய அரசன் பிரதாபருத்ரன் பாளையக்காரர்கள் முறையை அறிமுகப்படுத்தினார். இவர் தான் பார்த்தோம்னா ஹோல் இந்தியாவில் சவுத் இந்தியாவில் இந்த வாரங்கள் என்ற இடம் இருக்குது. அந்த இடத்துல பிரதாபருத்திரன், இவர் பேர் ரொம்ப முக்கியம். பிரதாபருத்திரன் தான் இந்தியாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு எதை, இந்த பாளையக்காரர் சிஸ்டத்தை. இதுவே தமிழ்நாட்டில் யாரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க சொல்லிட்டு அடுத்து சொல்லியிருப்பாங்க. 4வது பாயிண்ட்டு, பாளையம் என்பது, அப்போ பாளையத்துக்கான டெஃபினேஷன் சொல்கிறாங்க. பாளையம் என்பது இறையாண்மை கொண்ட பேரரசுக்கு கப்பம் கட்டும் குறுநில அரசை குறிக்கும். அப்போ ஒரு பெரிய பேரரசு இருக்குது, அந்த பேரரசு கீழே
சின்ன சின்ன குட்டி குட்டி அரசு இருக்குது, அவங்க தான் வந்து பாளையம்னு சொல்கிறாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தோம்னா, இவங்க அந்த பேரரசுக்கு வந்து கப்பம் கட்டுறாங்க. கப்பம் கட்டுறாங்கன்னா இவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு ஊர் இருக்குன்னா வச்சுங்க, அந்த ஊரில் வந்து ஒரு பாளையக்காரர் இருப்பார். அவர் என்ன பண்ணுவார், அந்த ஊர் மக்களை பாதுகாக்கிறதுக்கு ஸோ அவர் ஒரு கோட்டை கட்டி வச்சுருப்பார். அந்த கோட்டையை கட்டுறதுக்கான செலவு, அந்த கோட்டையில் குதிரைகள் இருக்கும், நம்ம போர் வீரர்கள் இருப்பாங்க, ஸோ அவங்களுக்கு சாப்பாடுக்கான செலவு ப்ளஸ் மெயின்டெனன்ஸ் ஒர்க்கு, இதுக்கு எல்லாத்தையுமே சம் அமௌண்ட்டை வந்து அந்த ஏரியா அந்த கிராமத்தில் இருக்க மக்கள்கிட்ட வாங்கிட்டு மீதி பணத்தை வந்து எங்கே கொடுத்துருவார், பேரரசு கொடுத்துருவார். அது சொல்லியிருப்பாங்க, ஒரு 10 இப்போ ஒரு 10 ரூபா வாங்குறாங்கன்னா அந்த 10 ரூபாயில் 1 ரூபாய் இவர் வாங்கி வச்சுட்டு, அதாவது பாளையக்காரர்கள் வாங்கி வச்சுட்டு மீதி 9 ரூபாய் எங்கே கொடுப்பாங்க, பேரரசு கொடுப்பாங்க. அதை தான் சொல்கிறாங்க, இறையாண்மை கொண்ட பேரரசுக்கு கப்பம் கட்டும் குறுநில அரசை குறிக்கும் பாளையம் என்பது. 5வது பாயிண்ட் பார்ப்பேன். விஜயநகர ஆட்சியாளர்கள் தங்கள் பகுதியை நிர்வகிக்க நாயக்கர்களை நியமித்தது. அப்போ பெரிய விஜயநகர் இருக்குன்னா அந்த விஜயநகர் தான் என்ன பண்ணுது, நான் உங்களோட சின்ன சின்ன பகுதிகளை வந்து ஆட்சி செய்கிறதுக்கு நாயக்கர் சிஸ்டம்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டத்தை கொண்டு வராங்க முதல்ல. ஸோ இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே வந்து நம்ம என்ன பார்த்தோம், பாளையக்காரர்கள்னு சொல்லிட்டு பார்த்தோம். இந்த நாயக்கர் சிஸ்டத்தை யார் கொண்டு வராங்க பார்த்தோம்னா விஜயநகர பேரரசு கொண்டு வராங்க. ரைட், அடுத்தது வாங்க. அப்போ விஜயநகர பேரரசு வந்து ஆட்சி செய்யும்போது இங்கே மதுரையிலும் அவங்க வந்து ஆட்சி செய்கிறாங்க கொஞ்ச நாள். அப்போ மதுரை நாயக்கர்கள் பாளையக்காரர்களை நியமித்தது. அப்போ பாருங்கள், நம்ம தமிழ்நாட்டு வந்து இந்த பாளையக்கார சிஸ்டம்ன்றதே இல்லை. காக்கத்திய பேரரசர் வந்து இந்த என்னது இந்த சிஸ்டத்தை பாளையக்கார சிஸ்டத்தை கொண்டு வராரு. அப்புறம் இந்த விஜயநகர ஆட்சியாளரில் இருந்து மதுரை நாயக்கருக்கு பார்த்தாங்களா, அந்த மதுரை நாயக்கர் தான் அந்த என்ன பண்ணுறாங்க, பாளையக்காரர்களை நியமித்தது. ரைட்டுங்களா, மதுரை கொஞ்ச நாள் ஆட்சி செய்கிறாங்க இந்த விஜயநகர ஆட்சியாளருக்கு. அப்புறம் தான் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க கீழே வேலை செய்கிறதுக்கு ஆளுகள் தேவை, அவங்களுக்கு பேர் நாயக்கர் நியமிக்கிறாங்க. ரைட்டுங்களா. அடுத்தது 7th பாயிண்ட். 1529ஆம் ஆண்டு, முக்கியமான இயர், முக்கியமான டேட்டா வேறு ரெட் பெனில் கொடுத்துருக்கிறதுலாம் முக்கியமான டேட்டா. 1529ஆம் ஆண்டு நாகம்ம நாயக்கரின் மகன் விஸ்வநாத நாயக்கர் மதுரை நாயக்கர் ஆனார். அப்போ வந்து இந்த விஸ்வநாத நாயக்கர் வந்து எப்போ வந்து மதுரை நாயக்கர் ஆயிருக்காருன்னா 1529ஆம் ஆண்டு. ரைட்டுங்களா. விஸ்வநாத நாயக்கரோட அப்பா பேர் என்ன பார்த்தோம்னா நாகம்ம நாயக்கர். ஸோ இது வந்து தற்கால வரலாற்று தமிழ்நாடு அந்த புக்கு பார்த்தீங்கன்னா அதோட டேட்டா. ரைட்டு ஆகட்டும். அடுத்து 8வது பாயிண்ட்டு. விஸ்வநாத நாயக்கர் தம் அமைச்சர் அரியநாதனின் ஆலோசனைப்படி 72 பாளையங்களாக பிரிக்கிறாரு. எதை, மதுரையை. அப்போ அதுக்கு உதவிய அமைச்சர் பேர் என்னன்னு பார்த்தோம்னா அரியநாதன். இதையும் வந்து கொஷின் கேட்க வாய்ப்பு இருக்குது. இப்போ மதுரையை வந்து எத்தனை பாளையங்களாக பிரித்தாங்கன்னு கேட்கவும் வாய்ப்பு இருக்குது. மதுரையை வந்து 72 பாளையங்களாக பிரிச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஸோ தமிழ்நாட்டுக்கு இந்த சிஸ்டத்தை கொண்டு வந்தவர் யாருன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா நாகம்ம நாயக்கரின் மகன் விஸ்வநாத நாயக்கர். ஸோ இந்தியாவுக்கு வந்து கொண்டு வந்தது பிரபாவ ருத்திரன். தமிழ்நாட்டில் மதுரையில் கொண்டு வந்து பார்த்தோம்னா விஸ்வநாதர். ஸோ இந்த விஸ்வநாதர் தனியாக கொண்டு வரல, யாரோட ஆலோசனை பேரில் கொண்டு வராரு, தன்னோட அமைச்சரான அரியநாதரோட ஆலோசனையில் கொண்டு வராரு. எந்த வருஷத்தில், 1529. ஸோ மதுரை எத்தனை பாளையமாக பிரிக்கிறாங்க, 72 பாளையமாக பிரிக்கிறாங்க. ஸோ மதுரைன்னு சொல்லும்போது இப்போ இருக்க மதுரை வந்து இப்போ இருக்க மதுரை மட்டும் மதுரைன்னு சொல்ல மாட்டாங்க. அப்போ மதுரை கீழே இருக்க ராமநாதபுரம் இது எல்லாமே வந்து இந்த இடம் தான் வந்து மதுரைன்னு சொல்லுவாங்க. இப்போ சென்னைன்னு சொல்லும்போது ஃபஸ்ட்டு வந்து சென்னைன்னு சொல்லலாம், மதராஸ்ன்னு சொன்னாங்க. மதராஸ்ன்னு சொல்லும்போது அது மதராஸ் நம்ம தமிழ்நாட்டை மட்டும் குறிக்காமல் கர்நாடகாவில் கொஞ்சம் பகுதி, கேரளாவில் கொஞ்சம் பகுதி, ஆந்திராவில் ஒரு கொஞ்சம் பகுதி, தெலுங்கானாவில் கொஞ்சம் பகுதி, ஒடிசாவில் தான் கொஞ்சம் பகுதி, எல்லாமே சேர்ந்தது தான் மதராஸ். அதுபோல் தான் வந்து மதுரைன்றது வெறும் மதுரை மட்டும் குறிக்காமல் அதுக்கு கீழே இருக்க எல்லாரையுமே குறிக்குது. அதுதான் வந்து 72 பாளையங்களாக பிரிச்சிருக்காங்க. இது 8வது பாயிண்ட். அடுத்தது 9th பாயிண்ட்டு. பாளையக்காரர்கள் நாயகர்களுக்கு தேவைப்படும் பொழுது இராணுவ உதவியை செய்ய வேண்டும். அவ்வளோதான், இராணுவ உதவி பிற உதவியை செய்ய வேண்டும் சொல்லியிருப்பாங்க. அப்போ பாளையக்காரர்கள் நாயக்கர், அப்போ பாளையக்காரர்கள்ன்றவங்க நாயக்கருக்கு கீழே தான் வராங்க. ரைட்டுங்களா. மதுரை நாயக்கருக்கு கீழே தான் என்ன பண்ணுறாங்க, இந்த பாளையக்காரர்கள் வராங்க. அந்த பாளையக்காரர்களுக்கு வேலை என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா நாயக்கர்களுக்கு எப்போ தேவைப்படுதோன்னு பார்த்தோம்னா அப்போ இப்போ மதுரை நாயக்கர் இருக்காங்க, அந்த மதுரை நாயக்கருக்கும் நம்ம என்ன சொல்கிறது, கர்நாடகாவில் வந்து மைசூரில் இருக்காங்க, அவங்களுக்கு இவங்களுக்கும் போர் வருது. பெரிய பெரிய பேரரசுக்கு தான் போர் வரும், சின்ன சின்ன அரசுக்கெலாம் போர் வராது. ஸோ அந்த டைமில் என்ன பண்ணுவோம், இந்த பாளையக்காரர்கள்லாம் போயிட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். அதுதான் சொல்ல வராங்க. பாளையக்காரர்கள் நாயகர்களுக்கு தேவை ஏற்படும் பொழுது இராணுவ உதவியும் பிற உதவியும் செய்ய வேண்டும். பிற உதவினா என்னென்னா ஒன்றும் கிடையாது, அவங்களுக்கு தேவைப்படுற அந்த சாப்பாடு பொருள், என்ன சொல்கிறது, இப்போ பழைய படத்துலாம் காமிச்சிருப்பாங்கள்ல, மன்னருக்கு போயிட்டு பார்க்கும்போது இந்த பழம்லாம் கொண்டு போவாங்கள்ல,
அதுபோல் உதவி வந்து செய்யணும்னு சொல்லிட்டு அவங்க எதிர்பார்த்துருக்காங்க. ரைட்டுங்களா? ரைட். இது 9வது பாயிண்ட். அடுத்து 10வது பாயிண்ட்டு, பாளையக்காரர்கள் வரிகளை வசூலித்து. அப்போ பாளையக்காரர்கள் வரியை வந்து யார்கிட்ட வசூலிப்பாங்க? மக்கள்கிட்ட தான் வசூலிப்பாங்க. பாளையக்காரர்கள் வரிகளை வசூலித்து 3ல் 1 பங்கு மதுரை நாயக்கருக்கும். ரைட்டுங்களா? அப்போ 3 பங்கு வந்து 3 ரூபா வந்து வசூல் வசூல் செய்கிறாங்க. மக்கள்கிட்ட வந்து பாளையக்காரர்கள் வசூல் வசூல் செஞ்சு அதில் 1 பங்கு வந்து மதுரை நாயருக்கு கொடுத்துட்றாங்க. 2வது பாயிண்ட் பார்த்தோம்னா 3ல் இன்னொரு பங்கு இருக்கும் பார்த்தீங்களா, 2வது பங்கு. அந்த 2வது பங்கை வந்து இராணுவ செலவுக்கு கொடுத்துட்றாங்க. அப்புறம் 3வது ஒரு பங்கு இருக்குது பார்த்தீங்களா, அந்த பங்கை தான் எடுத்து என்ன பண்ணுவாங்க, தங்களுக்கென பகிர்ந்து கொள்வர். அப்போ மக்கள்கிட்டலேருந்து 3 ரூபா வசூல் பண்ணுறாங்க பாளையக்காரர்கள். அந்த 3 ரூபாயில் 1 ரூபாய் யாருக்கு கொடுத்துருக்காங்க, யாருக்கு கொடுத்துட்றாங்க? மதுரை நாயக்கருக்கு கொடுத்துட்றாங்க. 2வது என்ன பண்ணிடுறாங்க, 2வது 1 ரூபான்றது இராணுவ செலவுக்கு, அதை யூஸ் பண்ணுற சிப்பாய்களுக்கு, குதிரைகளுக்கு, அதுக்கு செலவு பண்ணிடுறாங்க. 3வது பங்கு அவங்களோட தேவைக்கு. ஸோ இந்த பாளையக்காரர் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து தங்களோட சேவைக்கு, அவங்க சாப்பிட்றதுக்கு, அவங்க ஆடம்பரமாக ட்ரெஸ் பண்ணுறதுக்கு, இதுக்கு வந்து செலவு பண்ணிக்கிறாங்க. இதை தான் சொல்லியிருக்காங்க. அடுத்த பாயிண்ட்டு, அப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க, 11வது பாயிண்ட்டு, பாளையக்காரர்கள் வரிகளை வசூல் செய்வது, நிலங்களை நிர்வகிப்பது, வழக்குகளை விசாரிப்பது போன்ற பணிகளை செய்தனர். அப்போ பாளையக்காரர்கள் அங்கே இருக்காங்கன்னா அந்த பாளையக்காரர்களுக்கு என்ன வேலை? அவங்களுக்கு கொஞ்சம் பவர் கொடுக்கணும்ல. அவங்களுக்கு பவர் கொடுத்தா தான் என்ன பண்ணுவாங்க, அந்த மக்கள்லாம் பயப்படுவாங்கன்றதால அவங்களுக்கு என்ன பவர் கொடுக்குறாங்கன்னா, வசூல் வசூல் செய்கிறது வந்து பவர் கொடுத்துருக்காங்க. தானாக நம்ம போயிட்டு நம்ம போய் எல்லாராலும் அப்போ எல்லாருமே வரி வசூல் செய்யக்கூடாதுல்ல, ஒருத்தவங்க தான் வரி வசூல் செய்யணுன்றதால அவங்க வரி வசூல் செய்கிறது வந்து அந்த கொடுத்துருக்காங்க. நிலங்களை நிர்வகிப்பது. அப்போ நிலங்களை நிர்வகிப்பதுனா இவங்க வந்து நிலத்தை வந்து அதில் வந்து பயிர் செய்கிறது, இல்லை வந்து இவங்க அது கீழே வந்து ஜமீன்தார்லாம் உருவாக்குனாங்க. ஸோ அந்த ஜமீன்தார் அவங்கக்கிட்ட வந்து நிலத்தை கொடுத்து குத்தகை கொடுத்து அதுலேருந்து வர பணத்தை எடுத்துக்கிறது, இல்லை விவசாயிகள்கிட்டயே நிலத்தை வந்து குத்தகை கொடுக்கறது, இல்லை வந்து விவசாயிகளுக்கு நிலத்தை விற்கிறது, இது போல் இந்த நிலத்தை வந்து நிர்வகிக்கிற வேலையை வந்து செஞ்சுருக்காங்க. அப்புறம் பார்த்தோம்னா வழக்குகளை விசாரிப்பது. அப்போ அங்கே 2 பேருக்குள்ள சண்டை வந்துச்சுன்னா அந்த குற்றத்தை விசாரித்து கரெக்டான தீர்ப்பு சொல்லணும். ஸோ அப்போ தீர்ப்பு கரெக்டாக சொன்னால் தான் என்ன பண்ணுவாங்க, எல்லாருக்கிட்டையும் வந்து இந்த பாளையக்காரர்கள் ரொம்ப நல்லவங்க, நியாயமாக நடந்துக்கிறாங்க, நேர்மையாக நடந்துக்கிறாங்க, ஒரு மரியாதை வரும்ல. ஸோ இந்த வேலையெல்லாம் செய்கிறாங்க. அப்போ பாளையக்காரர்கள் பார்த்தோம்னா அங்கே என்ன செய்கிறாங்க, வரி வசூல் செய்கிறாங்க, அங்கே இருக்க நிலத்தையும் வந்து நிர்வகிக்கிறாங்க, அங்கே ஏற்படுற பிரச்சனைகள் வழக்குகளை தீர்த்து வைக்கிறாங்க. இதுதான் அவங்களோட வேலை. அடுத்தது 12வது பாயிண்ட், பாளையக்காரர்கள் முறையை தோற்றுவதற்கு முன் இந்த பாளையக்காரர்களை வந்து என்னன்னு சொல்லியிருக்காங்க பார்த்தோம்னா, சேர்வராயர்கள், தலையாரிகள், காவல் பணி, அந்த காவல் பணியை வந்து வசூல் செஞ்சுருக்காங்க. ஸோ சாரி தப்பாக சொல்லிட்டேன். இந்த பாளையக்காரர்கள் முறைக்கு முன்னாடி வந்து அந்த இடத்த வந்து யார் வந்து காவல் காத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா, அவங்க வந்து பார்த்தோம்னா அவங்களோட பேர் சேர்வராயர்கள், தலையாரிகள். இந்த 2 பேர் தான் என்ன பண்ணுவாங்க, பாளையக்கார சிஸ்டத்துக்கு முன்னாடி இந்த வேலையை செஞ்சுருக்காங்க. அதாவது அந்த இடத்த பாதுகாக்கிறது இந்த வேலையை செஞ்சுருக்காங்க. அதுதான் சொல்லியிருக்காங்க. பாளையக்கார முறை தோன்றுவதற்கு முன்னு சேர்வராயர்களும் தலையாரிகளும் காவல் பணிக்காக வரி வசூல் செய்தனர். அப்போ காவலும் செஞ்சுருக்காங்க. காவல் செய்கிறதுக்கு அவங்க வந்து நான் வந்து உங்கள் நைட் டைமில் பகல் டைமில் அவங்க வந்து உங்களை வந்து பார்த்துக்கிறேன், பத்திரமா பார்த்துக்கிறேன், அதுக்கு நான் வேலை செய்யும்போது எனக்கு கொஞ்சம் அமௌண்ட் வேணும்ல அப்படின்ற மாதிரி வந்து வரி வசூல் செஞ்சுருக்காங்க. இது 12வது பாயிண்ட்டு. அடுத்தது 13வது பாயிண்ட்டு, பிற்காலங்களில் இவர்களை பாளையக்காரர்கள் தங்களுடன் இணைத்து கொண்டனர். அப்போ வந்து பாளையக்கார சிஸ்டம் வந்து உருவாக்கிட்டார் யார், விஸ்வநாத நாயக்கர் உருவாக்கிட்டார். அப்போ இந்த சேரவர்களும் தலையர்களும் இருந்திருப்பாங்கல்ல, அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, அவங்க வேலை கெட்டு போய்டும்ல, வேலை இல்லாமல் இருப்பாங்கல்ல, அதுக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த பாளையக்காரர்கள், ஸோ நம்மளை போல இவங்க நல்லா வேலை செய்கிறாங்க, ஏற்கனவே வந்து இவங்க நல்லா வேலை செஞ்சுருக்காங்க, அதனால் நம்ம கூட ஜாயின் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இவங்களை வந்து ஜாயின் பண்ணிக்கிறாங்க. இது வந்து 13வது பாயிண்ட்டு. அடுத்தது 14வது பாயிண்ட்டு, மதுரை கிழக்கு பாளையங்களில் கரிசல் மண் பகுதி தெலுங்கு பேசும் மக்கள்கள் அதிகமாக குடியேறினாங்க. அப்போ மதுரையே இருக்குது, இந்த மதுரையே வந்து கிழக்கு பாளையம் மேற்கு பாளையம்னு சொல்லிட்டு 2ஆக பிரிக்கிறாங்க. இது முக்கியமான பாயிண்ட்டு, இது கண்டிப்பாக வந்து கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ ஏற்கனவே கொஸ்டினும் கேட்டிருக்காங்க. மதுரை கிழக்கு பாளையங்களில் அதிகமாக கிழக்கு பகுதியில் பார்த்தோம்னா அதிகமாக கரிசல் மண் இருக்கான். அந்த கரிசல் மண்ணில் வந்து அதிகமாக குடியேறிய மக்கள் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க கிடையாது, தெலுங்கு பேசும் மக்கள். ஸோ இவரில் வீரபாண்டிய கட்டபொம்மன்லாம் பார்த்தோம்னா தெலுங்கு பேசுகிறவர் தான், அது நீங்கள் பின்னாடி படிப்பீங்க. அடுத்தது மேற்கு பகுதி. இந்த மேற்கு பாளையத்தில் வந்து யார் வசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மறவர் இனத்தைச் சேர்ந்த குறிநில மன்னர்கள். இப்போ இருக்குது பார்த்தீங்களா மறவர் கேஸ்டே, அவங்க அந்த சமுதாயத்தை சேர்ந்தவங்க வந்து மேற்கு பகுதியில் இருக்காங்க. அப்போ கிழக்கு பகுதியில் யார் இருக்காங்க, கிழக்கு பகுதி வந்து கரிசல் மண்ணாக இருக்குது, அங்கே வந்து பார்த்தோம்னா தெலுங்கு பேசுகிறவர்கள் அதிகமாக வந்து குடியேறுறாங்க.
அப்புறம் மேற்கு பக்கம் என்ன ஆகுது, மேற்கு பக்கம் அந்த சொந்த இனத்தை சேர்ந்த மரவரின மக்கள் வந்து குடியேறுறாங்க. இது வந்து சொல்கிறாங்க 15வது பாயிண்ட்டாக. அடுத்தது இந்த கிழக்கு பாளையம் பகுதி, மேற்கு பாளையம் பகுதின்னு சொல்லிட்டு இது வந்து கொஸ்டின் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அப்போ அந்த பிரசித்தி பெற்ற இடம், முக்கியமான ஊரில் இருக்குது பார்த்தீங்களா, கிழக்கு பாளையம்னா முக்கியமான ஊர் என்ன, அந்த அதில் என்ன இருக்குது, மேற்கு பாளையம்னா அந்த ஏரியாவில் வந்து முக்கியமான ஊர் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு இதையும் வந்து கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ 4 ஊர் கொடுத்துட்டு அதில் எதனா ஊர் தப்பாக கேட்க வாய்ப்பு இருக்குது. கிழக்கு பாளையத்தில் சேராத பகுதி எது, இல்லை மேற்கு பாளையத்து பகுதியை சேர்ந்த பகுதி எதுன்னு சொல்லிட்டு இந்த 4-5 ஆப்ஷன் கொடுத்துட்டு அதில் எதனா ஒரு ஆப்ஷன் தப்பாக இருக்கிறது வாய்ப்பு இருக்குது. அதுமாரி கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்குது. அப்போ கிழக்கு பாளையம் பார்த்தோம்னா சாத்தூர், நாகலாபுரம், எட்டயபுரம், பாஞ்சாலங்குறிச்சி. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம கேள்விப்பட்ட ஊராக இருக்கும். பாஞ்சாலங்குறிச்சி, எட்டயபுரம், நாகலாபுரம், சாத்தூர், இது எல்லாமே வந்து இந்த பாஞ்சாலங்குறிச்சின்னு சொல்லும்போது நம்ம இங்கே கட்டபொம்மனுக்கு போய்டும். ஏற்கனவே நான் சொன்ன பார்த்தீங்களா, கிழக்கு பகுதியில் வந்து தெலுங்குனா வீரபங்க கட்டபொம்மன் வந்தோம்னா தெலுங்கு அந்த இது மரபை சேர்ந்தவர் தான். அதை வச்சு நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடலாம். ஸோ சாத்தூர், நாகலாபுரம், எட்டயபுரம், பாஞ்சாலங்குறிச்சி. அடுத்தது மேற்கு பாளைய பகுதி பார்த்தோம்னா ஊத்தமலை, தலைவன்கோட்டை, நடுவன்குறிச்சி, சிங்கன்பட்டி, சேத்தூர். மேக்ஸிமம் இந்த 5 ஊரும் நம்ம கேள்விப்படாத ஊராக இருக்கும். அப்போ கேள்விப்படாத ஊராக வந்தால் அது மேற்கு பாளையமாக இருக்கும். கேள்விப்பட்ட பேராக வந்தால் என்ன ஆகுது, கிழக்கு பகுதியாக இருக்கும். ஸோ கிழக்கு பாளையம், மேற்கு பாளையம் இப்படி தான் பிரிச்சிருக்காங்க. அடுத்தது 18வது பாயிண்ட்டு, வரி வசூல் செய்யும் அதிகாரம் மதுரை நாயகரிடமிருந்து ஆங்கிலேயருக்கு சென்றதாலும் ஆங்கிலேயரின் அத்தியாவசிய தேவைகளை பாளையக்காரர்கள் பூர்த்தி செய்ய வேண்டியிருந்ததாலும் பாளையக்காரர்கள் கிளர்ச்சியில் ஈடுபட்டனர். ரைட், இவ்வளோ நேரம் வந்து பாளையக்காரர்கள் பற்றி சொல்லிட்டோம். இந்த பாளையக்காரர்களுக்கும் ஆங்கிலேயருக்கும் எப்படி சண்டை வந்தது அதை தான் சொல்ல வராங்க. ஸோ இது ஒரு பெரிய கதை, அந்த கதை இப்போதைக்கு வேணாம். இப்போ ஒன்றும் இல்லை, இவங்க வந்து வரி வசூல் செஞ்சுட்டே இருந்திருக்காங்க. அப்போ இந்த பகுதியை சேர்ந்த மதுரை பகுதியை சேர்ந்த அந்த குறுநில மன்னர்கள் வந்து அந்த ஆட்சி செஞ்சு அங்கே வந்து நிறத்தை நிர்வகித்து அந்த அமௌண்ட் வருது அவங்களுக்கு. திடீர்னு என்ன பண்ணுறான், அந்த பிரிட்டிஷ்காரனுக்கும் மதுரை நாயக்கருக்கும் வந்து பிரச்சனை ஏற்பட்டுச்சு. அதை உடன்படிக்கைப்படி பிரிட்டிஷ்காரன் என்ன பண்ணுறான், மதுரை நாயக்கருக்கு பணம் கொடுக்குறான். ஸோ அந்த பணம் பணம் வந்து மதுரை நாயக்கரால் திருப்பி கொடுக்க முடியல. அந்த திருப்பி கொடுக்க முடியாத காரணத்தால் என்ன பண்ணுறாரு, மதுரை நாயக்கர் இந்த பகுதியை வந்து வரி வசூல் செய்யும் உரிமையை நான் அவங்களுக்கு கொடுத்துட்றான்னு சொல்லிட்டு இங்கிலீஷ்காரங்கிட்ட பிரிட்டிஷ்காரங்கிட்ட கொடுத்துட்றாங்க. ஸோ அந்த பிரிட்டிஷ்காரன் உள்ளே வந்ததால் தான் என்ன ஆகுது, நான் ஒரு நாள் வரி வசூல் செஞ்சுருந்தேன், நீ திடீர்னு வந்த, நீ மட்டும் வந்து வரி வசூல் செஞ்ச, அப்போ என் வருமானம் போடுமே சொல்லிட்டு இப்படி தான் வந்து பாளையக்காரர்களுக்கும் ஆங்கிலேயருக்கும் சண்டை வந்தது. இதுதான் வந்து மொதல் காரணமே. ஸோ அதை தான் சொல்ல வரும். இது பெரிய கதை. இந்த கதை கரெக்டாக எனக்கும் தெரியல, ஓரளவுக்கு கரெக்டாக சொல்ல ட்ரை பண்ணுறேன். ஸோ 2-3 இடத்துல எடுத்தேன், அது கதை ரொம்ப பெருசாக போகுது, அதனால் அப்படியே விட்டுட்டேன். இந்த மதுரை நாயக்கர் கதைக்கு போனால் அப்புறமேட்டு பார்த்தோம்னா என்ன சொல்கிறது, ஆற்காடு நவாப் அந்த கதைலாம் வருது. ஸோ அதனால் நான் போக விரும்பலை. அடுத்தது 19வது பாயிண்ட்டு, வரி வசூல் செய்யும் உரிமை மதுரை நாயக்கிடம் இருந்து ஆற்காடு நவாபிடம் சென்றது. அதை தான் சொன்ன பார்த்தீங்களா, ஆற்காடு நவாபத்துக்கு போயிடுச்சு. மதுரையானது ஆற்காடு நவாபின் கட்டுப்பாட்டுக்கு கீழ் வந்ததால் தமிழ்நாட்டில் பல்வேறு பகுதிகளை அடகு வைத்து ஏராளமான கடன் தொகையை ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியிடம் ஆற்காடு நவாப் வாங்கியதால் நவாப் கம்பெனிக்கு வரியை வசூல் செய்யும் உரிமை வழங்கப்பட்டது. அவ்வளோதான். ஸோ இந்த நவாபுன்ற என்ன பண்ணுறாரு, அதிகமாக சண்டை போடுறதுக்கு ஆங்கிலேயர்கிட்டயே காசு வாங்கிடுறாரு. ஃபஸ்ட்டு வந்து இந்த மதுரைன்றது ஆற்காடு நவாப் கிட்டே போயிடுச்சு. அந்த ஆற்காடு நவாப் தான் என்ன பண்ணுறாரு, ஆங்கிலேயர்கிட்ட காசு அதிகமாக கடன் வாங்குறதால இந்த வரி வசூல் செய்யும் உரிமையை பிரிட்டிஷ்காரங்கிட்ட கொடுத்துட்றாங்க. ஸோ திடீர்னு வந்து இவங்க வரி வசூல் செய்கிறதால தான் என்ன ஆகுது, அந்த பகுதியை சேர்ந்த தமிழ் மக்களுக்கும் அந்த குறுநில பாளையக்காரர்களுக்கும் ஆங்கிலேயருக்கும் சண்டை வந்துடுது. அந்த சண்டை தான் அடுத்தடுத்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த கிளாஸ் வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நானுமே ரொம்ப நாள் கழிச்சு கிளாஸ் எடுக்கிறதால எனக்குமே ஒரு மாதிரி இருக்குது. ஸோ போக நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்தது நம்ம வந்து புலித்தேவனை பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் நல்ல வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.